அனைவருக்கும் வணக்கம். சிகை கொற்றன் கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற பெயர் இந்த சிகை கொற்றன் தான். யார் இவர்? வணிகனா, தூதுவனா, துணை அரசனா, இல்லனா போர் வீரனா? இவர் எதுக்காக எகிப்துக்கு போனாரு? அங்க என்ன பார்த்தாரு? அங்க இருந்து என்ன கொண்டு வந்தாரு? இதை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்லிட்டாங்க. அதுல பாதி உண்மையும் இருக்கு, பாதி பொய்யும் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாம் பத்தாது அப்படின்னு இந்த பெருமைகள் எதுவும் தமிழர்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு வைத்தெரிச்சல் பிடிச்ச சில பேரு இந்த பெயரே தமிழ் பெயர் தானா, இந்த பெயரில் வருகின்ற சிகை என்ற சொல் தமிழ் சொல் தானா, அது சமஸ்கிருத சொல் அப்படின்னு எல்லாம் குழப்பிவிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். உண்மையான வரலாறு என்ன, அதை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். பல ஆச்சரியமான வியப்புகளை தரக்கூடிய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தற்போதைய எகிப்து நாட்டோட லக்சர் நகரத்துக்கு பக்கத்துல நைல் நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கிறது தான் மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற வேலி ஆஃப் த கிங்ஸ். இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் தான் பழங்கால எகிப்தை கிமு 16ஆம் நூற்றாண்டில் இருந்து கிமு 11ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த நியூ கிங்டம் என்று சொல்லப்படுகின்ற புதிய ராஜாங்கத்தை சேர்ந்த 65 மன்னர்களின் கல்லறைகள் இருக்கு. இதே வேலி ஆஃப் த கிங்ஸ் இடத்தில் தான் பழங்கால எகிப்தை ஆட்சி செய்த புகழ்பெற்ற மன்னனான டியூட்டகாமனோட கல்லறையும் இருக்கு. இவர் கிமு 1333 இருந்து கிமு 1324 வரைக்கும் எகிப்தை ஆட்சி செஞ்சவர். இவருடைய கல்லறை உலக புகழ் பெற்றது. அந்த அளவிற்கு முக்கியமான பல பொக்கிஷங்கள் இவருடைய கல்லறையில கிடைச்சது. இவருடைய கல்லறையில தான் விண்கல்லில் இருந்து கிடைத்த இரும்பால் செய்யப்பட்ட 34.2 சென்டிமீட்டர் நீளம் உள்ள தங்க கைப்பிடி கொண்ட கத்தியும் கிடைச்சது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் உள்ள சுமார் 65க்கும் மேற்பட்ட கல்லறைகளை இங்கோ ஸ்டார்ச் மற்றும் சார்லட் ஸ்மித் என்ற 2 ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆய்வுல கல்லறை எண் 1, 2, 6, 8, 9, 14 ஆகியவற்றில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இந்திய எழுத்துக்களை கொண்ட செதுக்கல்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 30க்கும் மேற்பட்ட செதுக்கல்கள்லையும் பாதிக்கும் மேல தமிழி எழுத்துக்கள் என்பது இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த செதுக்கல்கள்ல தான் சிகை கொற்றன் வர கண்ட அப்படிங்கிற கல்வெட்டும் இருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிகை கொற்றன் என்பவன் இங்கு வந்து கண்டான் அப்படிங்கிறது தான். சரி, இந்த செதுக்கல்கள் எல்லாம் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏறக்குறைய 140 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த செதுக்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. சரியா சொல்லணும் அப்படின்னா கிபி 1888 இருந்து 1889 வரைக்கும், அதே மாதிரி 1913 இருந்து 1914 வரைக்கும் இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் உள்ள கல்லறைகளை ஆய்வு செய்த ஜூல் பயாய் என்ற ஆய்வாளர் இந்த கல்லறைகளில் இருக்கின்ற 2000த்திற்கும் மேற்பட்ட எழுத்துக்களை தொகுத்து புத்தகமா வெளியிட்டார். அந்த புத்தகத்திலேயே இந்த இந்திய எழுத்துக்களையும் அவரு பட்டியலிட்டு இருக்கிறாரு. ஆனா ஜூல் பயாய்க்கு இதெல்லாம் எந்த மொழி கல்வெட்டுகள் என்பது அன்னைக்கு தெரியாமலேயே போயிருச்சு. இன்னைக்குதான் இது எல்லாமே இந்திய எழுத்துக்கள் தான். அதுலயும் குறிப்பா தமிழ், சமஸ்கிருதம், பிராகிருதம், காந்தாரி போன்ற மொழிகளில் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் என்பது தெரிய வந்திருக்கு. சரி, இப்ப முக்கியமான கேள்விகளுக்குள்ள போகலாம். யார் இந்த சிகை கொற்றன்? வணிகனா, மிகப்பெரிய வணிக சாத்தின் பாதுகாவலனா, இல்லனா துணை அரசனா, தூதுவனா? இதற்கான பதில்கள் இப்ப வரைக்கும் தெளிவா தெரியல. ஆனா இதற்கான பதிலை சில ஒப்பீடுகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டுக்கு கல்லறை எண் 1 தான் இருக்கிறதுலயே மிக அதிகமான இந்திய எழுத்துக்களை கொண்ட செதுக்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய
16 இந்திய எழுத்துக்களை கொண்ட செதுக்கல்கள் இந்த கல்லறையில மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுலயும் பாதிக்கும் மேல தமிழி எழுத்து செதுக்கல்கள் தான். இதன் கூடவே காந்தாரி மொழியில் செதுக்கப்பட்ட ஒற்றை பாக்கியம் கொண்ட ஒரு செதுக்கலும், மிக நீண்ட பாக்கியம் கொண்ட சமஸ்கிருத எழுத்து செதுக்கலும் இந்த கல்லறையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல காந்தாரி மொழியில் தன்னுடைய பெயரை செதுக்கியவர் தன்னை சத்திரியனா அடையாளப்படுத்திக்கிறார். அதே மாதிரி சமஸ்கிருத எழுத்துக்கள்ல தன்னுடைய பெயரை செதுக்கியவர் தன்னை சரத அரசர்களின் தூதுவன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. இந்த சரத அரசர்கள் வேற யாரும் கிடையாது, சத்ரபதிகள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அவங்க தான். இந்த சரத அரசர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டில் வடமேற்கு இந்தியாவில் ஆட்சி செய்த மிக புகழ்பெற்ற ஒரு அரச வம்சம். இந்த அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு தூதுவன் கிபி 1ஆம் நூற்றாண்டில் எகிப்துக்கு போய் அங்க இருந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் உள்ள கல்லறையை பார்த்துட்டு தன்னுடைய பெயரையும் செதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறார். சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு தூதுவனின் பெயர் இருக்கின்ற அதே இடத்துல, ஒரு சத்திரியனோட பெயர் இருக்கின்ற அதே இடத்துல தான் நம்முடைய ஹீரோ சிகை கொற்றனோட பெயரும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிகை கொற்றன் ஒரு தூதுவனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கூட நம்மால உறுதியா சொல்ல முடியாது. இந்த தூதுவனை வச்சு அன்றைக்கு எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமானியர்கள், தமிழ் இலக்கிய வழக்குப்படி சொல்லணும் அப்படின்னா யவனர்கள், அவங்க கூட ஒரு வணிக ஒப்பந்தத்தை தமிழ் அரசர்கள் போட்டிருக்கலாம். ஏறக்குறைய இதே கிபி 1ஆம் நூற்றாண்டில், எந்த நூற்றாண்டில் சிகை கொற்றன் எகிப்துக்கு போன அதே கிபி 1ஆம் நூற்றாண்டில் அன்றைய தமிழ்நாட்டில் இருந்த முசிறி துறைமுகத்தை சேர்ந்த ஒரு தமிழ் வணிகனுக்கும் எகிப்தில் இருந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை சேர்ந்த ஒரு வணிகனுக்கும் இடையில ஒரு வணிக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த வணிக ஒப்பந்தம் 1980 எகிப்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பேப்பரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாணல் புல்லாலான அந்த வணிக ஒப்பந்தம் கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் வியன்னா அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தோட மிக பழமையான வணிக ஒப்பந்தமா இதைத்தான் சொல்றாங்க. அப்படி இந்த உலகத்தின் மிக பழமையான வணிக ஒப்பந்தம் ஒரு தமிழ் வணிகனுக்கும் ஒரு ரோமானிய வணிகனுக்கும் இடையில தான் போடப்பட்டிருக்கு. சரி, இதை பற்றிய மேலும் அதிகமான தகவல்களை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில குழப்பங்களுக்கு நாம பதில் சொல்லிடுவோம். எடுத்துக்காட்டுக்கு சில குழப்பங்களை சுட்டி காட்டலாம். இந்த சிகை கொற்றன் என்ற பெயரின் பொருள் என்ன? முதல்ல இந்த பெயர் தமிழ் பெயர் தானா, இது சமஸ்கிருத பெயர் அப்படிங்கிற குழப்பம். இன்னொன்னு, இந்த சிகை கொற்றன் என்ற பெயர் எழுதப்பட்ட எழுத்துக்களை தமிழ் பிராமின்னு சொல்லணுமா, தமிழின்னு சொல்லணுமா, ரெண்டுத்துல எது சரி? இது ஒரு குழப்பம். முதல்ல இந்த எழுத்துக்களை தமிழ் பிராமின்னு சொல்லணுமா, தமிழின்னு சொல்லணுமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிடலாம். பிராமி அப்படின்னாலே எழுத்து என்றுதான் பொருள். இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. சமண சமயத்துல மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. இதுல முதல் தீர்த்தங்கரரான ரிஷப தேவருக்கு 2 மகள்கள் இருந்தாங்களாம். அதுல ஒருத்தங்களோட பெயர் சுந்தரி, இன்னொருத்தங்களோட பெயர் பிராமி. சுந்தரி அப்படிங்கிறவங்க மொழியையும் பிராமி அப்படிங்கிறவங்க எழுத்தையும் குறிச்சாங்க அப்படின்னு சமண சமய நூல்கள் குறிப்பிட்டிருக்கு. இப்ப அசோகருடைய கல்வெட்டுகளில் இருக்கின்ற எழுத்துக்களை அந்த கல்வெட்டே தர்ம லிபி அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா ஆய்வாளர்கள் அந்த எழுத்துக்களை பிராமி அப்படின்னு தான் அடையாளப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிடைத்த சங்ககால தமிழ் எழுத்துக்களும் அசோகருடைய கல்வெட்டுகளில் இருந்த எழுத்துக்கள் மாதிரியே இருந்ததுனால அந்த எழுத்துல இருந்துதான் இந்த தமிழ் எழுத்துக்கள் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற முன்முடிவோட தமிழ்நாட்டில் கிடைத்த எழுத்துக்களுக்கு தமிழ் பிராமி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா இன்றைய கீழடி ஆய்வின் மூலமாக தமிழ் எழுத்துக்களின் பழமை கிமு 800 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது அசோகருடைய கல்வெட்டுக்கும் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் இந்த எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. அப்படின்னா தமிழின்னு சொல்லக்கூடாதா, அதுவும் தப்பா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். ஆனா
நம்முடைய மரபுப்படி அதுவும் கூட சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சமய நூலான சம பயங்கன சுத்த அப்படிங்கிற புத்தகத்துல பண்டைய இந்தியாவுல மொத்தம் 18 வகையான எழுத்துக்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு எழுத்து வகையின் பெயர் தாமிழி. சரியா? அதே மாதிரி பௌத்த மத நூலான லலிதா விஸ்தாரம் அப்படிங்கிற புத்தகத்திலையும் பண்டைய இந்தியாவுல மொத்தம் 64 வகையான எழுத்துக்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு எழுத்து வகையின் பெயர் திராமிழி. இந்த திராமிழி என்ற சொல் தான் பிற்காலத்துல திராவிடி அப்படின்னு மாறி திராவிடம் என்று வந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுவாங்க. அது வேற விவாதம், அதை பத்தி நாம தனியா பேசலாம். இப்ப இந்த சமண மற்றும் பௌத்த நூல்கள் எழுதப்பட்ட பாலி மற்றும் பிராகிருத சமஸ்கிருத மொழிகள்ல தமிழின் சிறப்பு எழுத்தான இல் ழ ழி போன்ற எழுத்துக்களோ உச்சரிப்புகளோ இல்லை. அதனால அவங்க தமிழ் எழுத்துக்களை தாமிழி அப்படின்னோ திராமிழி அப்படின்னோ குறிப்பிட்டாங்க. ஆனா நமக்கு என்ன கேடு? நமக்கு தான் இல் ழ ழி இதெல்லாம் நல்லா வருது. அப்ப இதை தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்வது சால சிறந்தது. அதுதான் 100 விழுக்காடு சரியான வழிமுறையும் கூட. வேணும்னா இந்திய ஆய்வாளர்கள் எல்லாம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தமிழி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சமண சமய நூல்ல தாமிழின்னு குறிப்பிட்டாங்கல்ல, அதுல தாக்கு பக்கத்துல இருக்கிற துணைக்கால தூக்கி போட்டுட்டு தமிழி அப்படின்னாச்சும் சொல்லலாம். அதுதான் கொஞ்சம் சரியா இருக்கும். மற்றபடி நீங்க இத தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்ப சிகை கொற்றன் என்ற பெயருக்கான பொருளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். சங்க காலத்துல ஒருத்தர் செஞ்ச தொழிலின் பெயரை தங்களுடைய இயற்பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கொள்ளும் வழக்கம் இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு மிகப்பெரிய நாவாயில் நடுக்கடலில் சென்று வாணிபம் செய்தவர்களை மா நாயக்கன் என்றும், மிகப்பெரிய வணிக சாத்தின் தலைவனை மா சாத்துவன் என்றும் அழைக்கும் வழக்கம் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்தபடியாக சங்ககால புலவர்களோட பெயரை எடுத்துக்கிட்டாலும் மதுரை பண்டவாணிகன் இளம் தேவனார், இவருடைய பெயரை கேட்டாலே தெரியுது இவர் ஒரு பண்ட வணிகர். ஒரே நேரத்துல வணிகராகவும் இருந்திருக்கிறாரு, சங்க இலக்கியத்தில் பாடல்களை பாடும் கவிஞராகவும் இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக மதுரை அறுவை வாணிகன் இளம் வேட்டனார். அறுவை அப்படின்னா துணி வியாபாரி, அதே நேரத்துல ஒரு புலவரும் கூட. அடுத்தது உறையூர் மருத்துவன் தாமோதரனார், இவர் மருத்துவர், அதே நேரத்தில் கவிஞன் புலவன். அடுத்தது உறையூர் இளம் பொன் வாணிகனார். கணக்காயன் தத்தனார், கணக்காயன் கணக்கு புள்ளை அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, அடுத்து கணியன் பூங்குன்றனார், வானியல் ஆய்வாளர். தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாக்கனார், இவர் ஒரு பொற்கொல்லர். இப்படி ஒவ்வொரு புலவரும் அவங்க செஞ்ச இல்லைன்னா அவங்களுடைய பரம்பரை தொழிலின் பெயரை தங்களுடைய இயற்பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கிட்டாங்க. அந்த வழக்கம் சங்க காலத்துல ரொம்ப பரவலாகவே தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. இதன் அடிப்படையில சிகை கொற்றன் என்ற பெயரை நாம இப்ப ஆராய்ச்சி பார்க்க போறோம். சிகை என்ற சொல்லுக்கு சங்க காலத்துல எஞ்சியது, வட்டி, தொடர்பு, உண்டி கவலம், நிலுவை அப்படின்னு பல பொருள் இருக்கு. ஆனா சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகு குறிப்பா பக்தி இலக்கிய காலகட்டத்துல இந்த சிகை என்ற சொல்லுக்கு குடுமி, மயிர்கொண்டை, தலையின் உச்சி, பந்தம், சுடர் அப்படின்னு வேற சில பொருளும் இந்த சொல்லுக்கு சேர்ந்திருக்கு. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகு சமஸ்கிருத மொழியோட தாக்கம் தமிழ் மொழியில ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சமஸ்கிருத மொழியில ஷிகா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த சொல்லின் பொருள் தான் குடுமி, மயிர்கொண்டை அப்படிங்கிறது எல்லாம். சோ இந்த ஷிகா என்ற சொல்லின் பொருளை தமிழர்கள் சிகை என்ற சொல்லின் பொருளாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் சில பத்ரி சேஷாத்ரிகள் இது தமிழ் பெயர் இல்ல, இது சமஸ்கிருத பெயர் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு எந்த பெருமையும் போய் சேர்ந்துடவே கூடாது என்பதில் எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க. சரி, இப்ப அவருடைய கருத்துப்படியே பார்த்தாலும்
சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகுதான் சமஸ்கிருத ஷிகா என்ற சொல்லின் பொருள் இந்த சிகை என்ற சொல்லுக்கு வந்திருக்கு. சங்க காலத்துல இந்த சிகை என்ற சொல்லுக்கு எஞ்சியது, வட்டி, தொடர்பு, உண்டிக்கவலம், நிலுவை அப்படின்னு இத்தனை பொருள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஏன் அந்த பத்ரி சேஷாத்ரிக்கு தெரியல? தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. சோ சிகை என்ற சொல்லுக்கு இதெல்லாம் பொருள். அடுத்தது கொற்றன் என்ற பெயரை எடுத்துக்கிட்டா கொத்தன், கொத்தனார், கர்த்தச்சன், சிற்பி இப்படின்னு பல பொருள் இருக்கு. சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது சிகை கொற்றன் ஒரு தலைமை சிற்பியாகவோ கட்டிட கலைஞனாகவோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரலாம். ஆனா அதுதான் இறுதி முடிவுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொற்றன் என்ற பெயரை கொற்றம் உடையவன் என்ற கோணத்துல பார்த்தா கொற்றம் என்ற சொல்லுக்கு வெற்றி, வீரம், வன்மை, அரசியல் அப்படின்னு வேற பொருள் இருக்கு. கொற்றமுடையவன் இவன் மிகப்பெரிய வீரம்பா, இவன் மிகப்பெரிய வெற்றியாளம்பா அப்படிங்கிற பொருள்ல அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தால் கொற்றன் என்ற சொல்லுக்கு பொருளே தலைகீழா மாறிடும். அவர் சிற்பி கிடையாது, அவர் மிகப்பெரிய வெற்றியாளர், வீரர், மிகப்பெரிய அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி பொருள்படுது. சோ சிகை கொற்றன் என்ற பெயருக்கான பொருளை நம்மளால உறுதியா கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால யார் இவரு, என்ன செஞ்சாரு, எதுக்காக அங்க போனாரு என்பதை நம்மால ஒரு தெளிவான முடிவுக்கு சொல்ல முடியல. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா சிகை கொற்றன் எகிப்துக்கு போய் தன்னுடைய பெயரை செதுக்கிய காலகட்டத்தை நாம கொஞ்சம் விரிவா ஆராய்ந்து பார்த்தால் சிகை கொற்றன் யாரா இருக்கலாம் என்ற விடை நமக்கு கிடைக்கும். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா? சிகை கொற்றன் எகிப்துக்கு போனதா சொல்லப்படுகின்ற கிபி 1ஆம் நூற்றாண்டு என்பது சங்ககால தமிழர்களோட வணிக வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் சங்ககால தமிழர்களுக்கும் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த ரோமானியர்கள் அதாவது யவனர்களுக்கும் இடையில வாணிகம் ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு. அதற்கு முந்தைய நூற்றாண்டு வரைக்கும் யவனர்களுக்கு நடு கடல்ல பயணம் செய்ய தெரியாது. அவங்க கடற்கரையில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் கடல்ல பயணம் செஞ்சு பல்வேறு நாடுகளுக்கும் போயிட்டு அதன் பிறகு தமிழ்நாட்டில் சேர நாட்டில் இருந்த முசிறி துறைமுகத்திற்கு வணிகம் செஞ்சாங்க. ஆனா கிபி 1ஆம் நூற்றாண்டில் யவன மாலுமி ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவரு பருவ காற்றை பயன்படுத்தி நடு கடல்ல பயணம் செய்கின்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. தமிழர்கள் இதை பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதை வெளியில சொல்லாம தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஆனா கிபி 1ஆம் நூற்றாண்டில் யவன மாலுமியான ஹிப்பாலஸ் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அதன் பிறகு யவனர்களும் நடு கடல்ல பயணம் செஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே முசிறி துறைமுகத்திற்கு வந்துட்டாங்க. அதனால தான் கிபி 1ஆம் நூற்றாண்டில் யவனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில வாணிகம் அதிகமா நடந்துச்சு. இந்த பருவ காற்றை கண்டுபிடித்த ஹிப்பாலஸோட பெயரையே அந்த பருவ காற்றுக்கும் ரோமானியர்கள் வச்சுட்டாங்க. இன்னைக்கும் அவங்க ஹிப்பாலஸ் விண்ட் அப்படின்னு தான் அந்த பருவ காற்றை கூப்பிடுவாங்க. சோ கிபி 1ஆம் நூற்றாண்டு என்பது யவனர்களுக்கும் தமிழர்களுக்கும் வாணிகம் அதிகமாக நடந்த காலகட்டம். இது ஒண்ணு. அடுத்தது கிமு 63 இருந்து கிபி 14 வரை ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த பேரரசர் அகஸ்டஸ் இவருடைய கட்டுப்பாட்டுல தான் எகிப்தும் இருந்துச்சு. இந்த அகஸ்டஸ் மன்னனுக்கு பாண்டிய அரசன் ஒருத்தன் தூதுவனை அனுப்பி வச்சதா பெரிபரல்ஸ் ஆஃப் த எரித்ரியல் அதாவது செங்கடல் வாணிகம் என்ற புத்தகம் குறிப்பிடுது. யாருக்கு தெரியும்? அந்த தூதுவன் நம்ம சிகை கொற்றனாக கூட இருக்கலாம். அடுத்தது இன்னைக்கு தமிழர்கள் நாம படிச்சுட்டு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் வேலை செய்யறோம்ல, அதே மாதிரி சங்க காலத்துல ரோமானியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. போர் வீரர்களா கோட்டை பாதுகாவலர்களா யவனர்கள் இருந்தாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பு இருக்கு. சில யவன வீரர்கள் பாண்டியர்களோட படையிலையும் இருந்ததா குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. சோ கிபி 1ஆம் நூற்றாண்டு என்பது தமிழர்களோட வணிக வரலாற்றில் மிக மிக முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் சிகை கொற்றனும் எகிப்துக்கு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ் அரசர்கள்ல யாரோ ஒருத்தர், பாண்டியனா இருக்கலாம், சோழனா இருக்கலாம், சேரனா கூட இருக்கலாம், இவங்கள யாரோ ஒருத்தர் தான் சிகை கொற்றனை ஒரு தூதுவனா எகிப்துக்கு அனுப்பி ஒரு புதிய வணிக ஒப்பந்தத்தையோ அரசியல் ஒப்பந்தத்தையோ
போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியுது. இது எல்லாமே நான் ஆய்வு செஞ்சு வந்த முடிவுகள் மட்டும்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க தமிழர்களோட வணிக வரலாற்றை பற்றி மிக அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆய்வறிஞர் மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய பண்டைய தமிழர் வாணிகம் என்ற புத்தகத்தை படிங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் வளர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.